நாங்கள் இப்போ கிராமத்தை சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. வெயிலுக்கு கொஞ்சம் இதமாக இங்கே ஒதுங்கலான்னு பார்த்தா இங்கே இருங்க புளியா மரம். அந்த புளியா மரத்தில் அவ்வளோ பூ இருக்குது. பூவை பறித்தோம்னா வச்சுங்க, இங்கே இருங்க பூவை பறித்து முழுதுதான் சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் இயற்கையான புளிப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி புளியம்பூ நீங்கள் தின்னுருக்கீங்களா? நாங்கள் சின்ன வயசில் புளியம் கொழுந்தது பறித்து சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த புளியம்பூ இனிப்பாக இருக்குது, புளிப்பாக இல்லைங்க, இனிப்பு கலந்த புளிப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த புளியம்பூ வாங்கி சாப்பிடுங்க, பறித்து சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, நிறையா சாப்பிடாதீங்க. சூப்பர். இந்த மரம் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. புளியம்பூ காய் வச்சிச்சுன்னா வச்சுங்க வேறு லெவலில் காய் வைக்கும். இவ்வளோ பூ இருக்குது. அப்போ மரமே பயங்கரமான மரமாக இருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதோட காய் பறித்தோம்னு வச்சுங்க, புளியம்பூவே இவ்வளோ இனிப்பும் புளிப்பாக இருக்குது. இன்னும் காய் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அந்த ஊர் சைடை ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்தால் புளியம்பழம் கிடைக்கும், வேணா வாங்கிட்டு போகலாம். ஓகே, பாய்.